வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவுக்கு நன்றி. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு கமகமக்கிற வாசனையோடு செய்யக்கூடிய நெத்தலி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் உங்களோட பகிர வந்திருக்கிறேன். வாங்கோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெத்தலி கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நீங்க இந்த பொருட்களை எல்லாம் முதலே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் உங்களுக்கு தேவையான அளவு நெத்தலி கருவாடு. நான் இது ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிட்டு அதை வடிவாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் 3 டொமேட்டோ, 3 தக்காளி பழத்தை கொஞ்சம் அரைத்து எடுத்திருக்கிறேன். நான் அது நல்ல பேஸ்டாக இல்லாமல் துண்டுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய மாதிரி அரைத்து எடுத்திருக்கிறேன். இதில் 2 பெரிய வெங்காயம் நீளப்பாட்டுக்கு வெட்டி வச்சிருக்கிறேன். 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். இதில் கறி மிளகாய் தூள், மற்றது வெந்தயம், மஞ்சள் தூள், உப்பு, அதோட கொஞ்சம் பழப்புளி கரைசலும் எடுத்து வச்சிருக்கிறேன். இது எல்லாத்தோடையும் சேர்ந்து உங்களுக்கு கருவேப்பிலையும் உங்களுக்கு தேவையான அளவு போடுங்கோ. இந்த கருவேப்பிலை நான் ஒரு மாதத்துக்கு முதல் நான் பேக் பண்ணி வச்சு எடுத்திருக்கிறேன். ஃப்ரீசரில் வச்சு தான் எடுத்திருக்கிறேன். பாருங்கோ, இன்னமும் பச்சை கலராகவே இருக்குது. இதை நான் எப்படி பதப்படுத்தினதுன்றதை லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கோ. அந்த வீடியோவில் நான் அதை எப்படி பதப்படுத்துறதுன்னு சொல்லியிருக்கிறேன். இதில் டேட்டும் எழுதி நான் அதில் பதப்படுத்திக்கையே போட்டு வச்சேன். நான் சரி வாங்கோ, இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு கறி வைக்கிறதுக்குரிய சோஸ் பேனை அடுப்பில் வைத்து 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவு வெஜிடபிள் ஆயிலோ நார்மல் நீங்கள் பாவிக்கிற குக்கிங் ஆயிலோ கொஞ்சம் விட்டு ப்ரீ ஹீட் பண்ணுங்க. இப்போ நான் விட்ட ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டு இந்த நேரத்தில் நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், மற்றது பூண்டு பற்கள், பச்சை மிளகாய், இந்த 3ஐயும் முதல் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்க போகிறேன். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், நான் இதில் சின்னதான கரண்டி வச்சிருக்கிறதால நான் 3 தரம் போடுறேன். 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுங்க. பொதுவாக சீ ஃபுட் கறிகள், அதாவது ஸ்பெஷலாக நீங்கள் ஃபிஷ் அதுகள் செய்யக்குள்ள வெந்தயம் சேர்க்கிறது கூடுதலான வாசமும் சுவையையும் கொடுக்கும். வெந்தயம் சேர்த்திருக்கிறேன். இப்போ தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் வரையும் இதை விட போகிறேன். நாங்கள் இதுவரைக்கும் போட்ட பொருட்கள் எல்லாம் வதங்கி வரைக்கல அது இந்த வாசனையே
நன்றாக இருக்கிறது. இப்போ இதோட எடுத்து வச்சிருக்கிற பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு துண்டுகளையும் அதோட நாங்கள் கழுவி வைத்திருக்கிற நெத்தலி கருவாட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வதக்க போகிறேன். இந்த கருவாடு அதுகள் போட்ட அப்புறம் நீங்கள் அதிகமாக கரண்டியை அதுக்குள்ளே வைக்காமல் விட்டால் நல்லா ஒருக்கா இப்படி கிளறி போட்டு இடையில மட்டும் கரண்டி வைத்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா நல்லது. இப்போ நாங்கள் போட்ட இந்த கருவாடு மற்றது உருளைக்கிழங்கு எல்லாமே வதங்கி வர தொடங்குது. இப்போ இதோட நான் மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போடுங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனும் 1/2 டீஸ்பூன். மற்றது கறி மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு. நான் கொஞ்சம் உரைப்பாக இருக்கணும்ன்றபடியாக 3 டீஸ்பூன் சேர்க்கிறேன். நீங்கள் உங்களோட வீட்டுக்கு தேவையான அளவு உரைப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. இங்கே பார்த்தாலே தெரியும் நான் அதிகமாக கரண்டியை போட்டு கிளறவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த கருவாடுகள் சில வேளை துண்டுகளாக உடைந்துவிடும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் இவ்வளவு நேரமும் உப்பு சேர்க்கல இன்னும். ஏனென்று சொன்னால் கருவாட்டில் உப்பு இருக்கும். அது கொஞ்சம் ஹீட் ஆகிக்கத்தான் அந்த உப்பு ரிலீஸ் பண்ணப்படும் மற்ற கறிகளோட. அதால் கொஞ்சம் நேரம் நான் கருவாடு போடுற நேரத்தில் கொஞ்சம் நேரம் அதை தனியாகவே வதக்குறேன். கருவாடு தேவையான அளவு வதங்கி வந்திருக்குது. இந்த நேரம் நான் அரைத்து வைத்திருக்கிற அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை இதுக்குள்ள போடுறேன். நான் டொமேட்டோவை அரைச்சி போடுறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் துண்டுகளாக கூட நீங்கள் போடலாம் உங்களுக்கு விரும்பினால். அந்த கறி திக்காக வர்றதுக்காகத்தான் நான் இந்த டொமேட்டோவை பேஸ்ட் ஆக்கி போட்டு போடுறேன். டொமேட்டோ பேஸ்ட் வடிவாக இந்த கறியோட மிக்ஸ் ஆகி இருக்குது. இப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பேஸ்ட்டை போட்ட பிறகு அந்த கறியின் திக்னஸ் வித்தியாசமா இருக்கும். இப்ப நான் உப்பு கொஞ்சம் சேர்க்க போறேன். பாருங்கோ கருவாட்டு குழம்பு இப்போவே எண்ணெய் பிறந்து கொஞ்சம் திக்காக தொடங்குது. இந்த நேரத்தில் நான் அதிகம் இல்லை, உங்களை ஃபேமிலியில் இருக்கிற ஆட்களுக்கு தேவையான அளவு புளி விட்டால் காணும். நான் கொஞ்சம் பழப்புளி கரைசலை இந்த கறிக்குள்ளே சேர்க்கிறேன்.
இதை கொஞ்சம் திருப்பி மூடிவிட போகிறேன். கருவாட்டு குழம்பு நல்ல வாசனையாக அவிந்து கொண்டிருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு பால், தேங்காய் பால் இதில் சேர்த்து விடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிடம் குக் பண்ணினா காணுமானதாக இருக்கும். நான் வைத்து கொண்டிருக்கும் இந்த நெத்தலி மீன் கருவாட்டு குழம்பு எங்களுக்கு தேவையான பக்குவத்தில் குக் ஆகிட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் இன்றைக்கு செய்த நெத்தலி மீன் கருவாட்டு குழம்பு. நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.